சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பினருக்கும் அவரவருடைய விகிதாச்சார அடிப்படையில் உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள், தந்தை பெரியார் அவர்கள், மருத்துவர் ஐயா அவர்கள் தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு சமூக நீதி கொள்கையாகும். உயர்நீதிமன்றத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய மூத்த நீதிபதிகளில் பெரும்பான்மையானவர்கள் ஒரே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். அதில் இன்றைக்கு அத்திப்பூத்தார் போல் ஒருவர் மூத்த வழக்கறிஞராக சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளை கொண்ட முழு அமர்வால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார். அப்படி பெருமைக்குரியவர் தான் இங்கே நமது அன்பான அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசினுடைய கூடுதல் தலைமை வழக்கறிஞர், அடிஷனல் அட்வொகேட் ஜெனரலாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய குமரேசன் அவர்கள் தமிழக அரசினால் கூடுதல் தலைமை வழக்கறிஞராக, அதாவது மூத்த வழக்கறிஞராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் சமூக நீதியை பற்றி பேசுகின்ற பொழுது சமூகத்தினுடைய பெயரை பற்றி பேசாதீர்கள் என்று சொல்வார்கள். ஆனால் சமூக நீதியினுடைய அடித்தளம் என்பதே ஒரு சமூகத்தினுடைய அடையாளம் தான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சமூகம் வன்னியர் சமூகம், மிகப்பெரிய ஒரு சமூகம், உழைக்கக்கூடிய விவசாயிகளாக இருக்கக்கூடிய ஒரு சமூகம். இதற்கு மட்டுமல்ல, ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய அன்பான வேண்டுகோள். ஆனால் நிலைமை என்னவென்று சொன்னால், நான் சொன்னதை போன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்றைக்கு மிக மிக நாம் இதை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இதுவரையில் கவனிக்காமல் இருந்திருக்கிறார். இன்றைக்கு குமரேசன் அவர்கள் அங்கீகரிக்கப்பட்டிருப்பதற்கு உயர்நீதிமன்றத்தினுடைய இப்பொழுது இருக்கக்கூடிய ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கக்கூடிய ராஜா அவர்களுக்கும், உயர்நீதிமன்றத்தின் அனைத்து நீதிபதிகளுக்கும், வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவையின் சார்பில் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை இந்த விழாவின் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு நல்ல நிகழ்வு இன்றைக்கு அரங்கேறி இருக்கிறது. நமது நீதியரசர் குலசேகரன் அவர்களுடைய மாமனார், மரியாதைக்குரிய மூத்த வழக்கறிஞர் ஐயா என்எம் மணிவர்மா அவர்கள் இதுவரையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த சமூகத்தில் இருந்து மூத்த வழக்கறிஞராக இருந்த ஒரே மூத்த வழக்கறிஞர் என்எம் மணிவர்மா அவர்கள். அவருக்கு பிறகு இதுவரையில் ஒருவர் கூட இந்த சமுதாயத்தில் மூத்த வழக்கறிஞராக நியமனம் செய்யப்படவில்லை. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. அதனால்தான் ஒரு அரசு வழக்கறிஞராக இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் பல்வேறு நீதிமன்றங்களிலிருந்து ஒரு புதிய தலைமுறை, புது வழக்கறிஞர்களாக வந்திருக்கக்கூடிய எல்லோரும் இங்கே அமர்ந்திருக்கின்ற பொழுது இந்த இளம் வழக்கறிஞர்களுக்கு ஒரு நம்பிக்கையும் உற்சாகத்தையும் தர வேண்டும். எனவே நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விடுத்த அன்பான வேண்டுகோளை எடுத்து குமரேசன் அவர்கள் இங்கே வருகிறார்கள். இவர் யார் என்று சொன்னால், இவருடைய தந்தை பெரியசாமி, தாயார் வெள்ளையம்மாள், தென்காசி மாவட்டத்தை சார்ந்தவர். இவருடைய பின்புலத்தை சொன்னால் நீங்கள் அத்தனை பேரும் கரவொலி எழுப்பி நிச்சயமாக வாழ்த்துவீர்கள். இவர் யார் என்றால், முன்னாள் பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தினுடைய தலைவராக இருந்த மரியாதைக்குரிய சட்டநாதன் அவர்களுடைய பேரன் தான் சமூக நீதி மேடையில் சட்டநாதன் அவர்களையும் அம்பாசடர் அவர்களையும் நூற்றுக்கணக்கான முறை நாம் சொல்லியிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த குடும்பத்தில் பிறந்திருக்கக்கூடிய குமரேசன் அவர்கள் இன்னொரு சிறப்பு அவருக்கு என்னவென்று சொன்னால், இவருடைய தந்தை பெரியசாமி அவர்கள் ஒரு மெடிக்கல் காலேஜினுடைய, நமது மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரியுடைய விரிவுரையாளராக, லெக்சரராக இருந்தவர். அதுவும் எப்பொழுது என்று சொன்னால், நமது மருத்துவர் சின்னையா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மாணவராக இருந்தபோது அவருக்கு பாடம் நடத்தியவர் தான் நமது குமரேசன் அவர்களுடைய தந்தை மரியாதைக்குரிய பெரியசாமி என்பதும் நமக்கு பெரும் மகிழ்ச்சி. இந்து உயர்நிலைப் பள்ளியில் திருநெல்வேலியில் பள்ளி படிப்பையும், சென்னை சட்டக்கல்லூரியில் சட்டப்படிப்பையும், அதற்கு பிறகு 1989ஆம் வருடம் வழக்கறிஞராக பதிவு செய்து, இன்னொரு சிறப்பு அவருக்கு இருக்கிறது என்று சொன்னால், குற்றவியல் துறையுடைய மிகச்சிறந்த ஆளுமை என்று சொல்லக்கூடிய என் நடராஜன், என்னன் என்று சொல்வார்கள், அவருடைய இளம் வழக்கறிஞர் ஜூனியர் தான் நமது குமரேசன் அவர்கள். இவர் பல்வேறு பதவிகளை இதுவரையில் அரசு துறையில் பெற்றிருக்கிறார். 1996-98 அரசு குற்றவியல்
வழக்கறிஞராக கிரிமினல் அட்வொகேட் கவர்மெண்ட் அட்வொகேட் கிரிமினல் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று மத்திய அரசினுடைய கூடுதல் வழக்கறிஞராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அரசு கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் அடிஷனல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக 2009 2011 வரை நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அடுத்து அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் அதாவது ஏஐஜியாக இன்றைக்கு ஸ்டேட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அரசு தமிழகத்தினுடைய தலைமை குற்றவியல் வழக்கறிஞராக 2009 2011 வரை குமரேசன் அவர்கள் தமிழக அரசினால் நியமனம் செய்யப்பட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றியிருக்கிறார். இப்பொழுது 2021 மற்றும் 23 இந்த ஆண்டு வரை அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் என்ற நிலையில் இப்பொழுது பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற பொழுது மூத்த வழக்கறிஞர் என்ற மிக உயர்ந்த அந்தஸ்து இன்றைக்கு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நமக்கெல்லாம் பெருமை அளிக்கிறது. இந்த பெருமையை நாம் எல்லோரும் இந்த நேரத்தில் கொண்டாடக்கூடிய வகையில் அவருக்கு நாம் சிறப்பு சேர்க்கக்கூடிய வகையில் அவருக்கு ஒரு பாராட்டு விழாவையும் அவருக்கு ஒரு விருதையும் நாம் கொடுக்க முடிவு செய்து நமது சென்னையா அன்புமணி ராமதாஸ் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்பு வேண்டுகோள் விடுத்தோம். நிச்சயமாக நான் கலந்து கொள்கிறேன் என்றார். அதே வேளையில் இது சமூக நீதி பேரவையின் கூட்டம் ஏதோ நமக்காக நடத்தப்பட்டது என்று மட்டும் இல்லாமல் இந்த அங்கீகாரம் என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வழக்கறிஞர்களுக்கும் தெரிய வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சிலுடைய தலைவர் அவர்களையும் மோகனகிருஷ்ணன் அவர்களையும் மரியாதைக்குரிய ஐயாவும் அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்திருந்தோம். அவரும் வந்திருப்பது நமக்கெல்லாம் பெருமை அளிக்கிறது. அந்த வகையில் இந்த மூத்த வழக்கறிஞர் என்ற அந்தஸ்தை வழங்கியிருக்கக்கூடிய குமரேசன் அவர்களுக்கு ஒரு விருது வழங்க முடிவு செய்தோம். என்ன விருது வழங்கலாம் என்று முடிவு செய்த பொழுது வரலாறு எப்பொழுதுமே சிலரை திட்டமிட்டு மறைக்கும். அப்படி மறைக்கப்பட்ட ஒரு உன்னதமான வழக்கறிஞர் ஒருவர் புதுச்சேரியில் பிறந்திருந்தார். அவர் புதுச்சேரியில் வழக்கறிஞராக பயின்று பிரான்சில் சென்று மேல் படிப்பு படித்து பிறகு புதுச்சேரியில் வழக்கறிஞராக அவர் தொடர்கின்ற பொழுது அவருடைய சட்ட ஆளுமை மதிநுட்பத்தை பார்த்து பிரான்ஸ் அரசாங்கம் அவருக்கு ஒரு மிக உயர்ந்த விருதை வழங்கியது. வழக்கறிஞர்களில் முதல் விருது பெற்றவர், தமிழர்களிலேயே முதல் விருது பெற்றவர். செவாலியர் விருது என்று சொன்னால் அது சிவாஜிக்கு மட்டும்தான் என்று இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒரு வழக்கறிஞர், ஒரு தமிழர் முதல் விருது பெற்ற செல்லா நாயக்கர் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு பிரான்ஸ் அரசாங்கம் செவாலியர் விருதை வழங்கியது. இப்பொழுது நீண்ட இடைவெளிக்கு பிறகு குமரேசன் அவர்களுக்கு இந்த மூத்த வழக்கறிஞர் அந்தஸ்து வழங்கியிருக்கக்கூடிய அவருக்கு வழக்கறிஞர் செவாலியர் செல்லா நாயக்கர் விருதை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வழங்க அவர் பெற்றுக்கொள்ள இந்த நிகழ்வில் அவருக்கு இந்த சிறப்பை சேர்ப்பதை வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவை பெருமையாக கருதுகிறது.